ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்விக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் கேரட் கீர் தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள். இவர் கடந்த 27 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 21 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இன்னைக்கு நீங்கள் நேர்களுக்காக கேரட் கீர் தயார் பண்ண போறீங்க. எப்படி செய்றீங்கிறத பார்க்கலாங்களா? கேரட் கீர் எப்படி செய்வது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். கேரட் கீர் செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் 4, ஜீனி பவுடர் 1 ஆளாக்கு, பால் 200 மில்லிலிட்டர், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு 5, ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன். கேரட் கீருக்கு 4 கேரட் எடுத்திருக்கேன். இந்த 4 கேரட்டை வேக வச்சு ஒரு சவுண்டு குக்கரில் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான சுகர் 1 ஆளாக்கு, அது பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். மேலும் 200 மில்லி, அதாவது 1 டம்ளர் பால் 200 மில்லிகிராம் இது காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய், அதில் முந்திரி ஒரு 5 முந்திரி உடைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் தேவையான அளவு. அடுத்து ஏலக்காய் 1 டீஸ்பூன். வேணும்னா நம்ம கிஸ்மிஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி போடாம கூட இருக்கலாம். ஏன்னா ஏலக்காவும் முந்திரியுமே இதுக்கு போதுமான அளவு. கேரட் கீர் செய்யறதுக்கு முன்னால நம்ம இதை ஆற வச்சு எடுத்து வச்சதை மிக்சியில நம்ம அரைக்கணும். மிக்சியில அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம மிக்சியில அரைக்கலாம். இதை அப்படியே போடாமல் கட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது சின்ன சின்ன பீஸாக போட்டோன்னா அரைப்படுறதுக்கும் ஈஸி. சிஸ்டர், இதை ஏன் நீங்கள் கேரட் கீருன்னு சொல்கிறீங்க சிஸ்டர்? பொதுவாக நம்ம பாயாசம் தான் சொல்லுவோம். கேரட் பொரியல் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். சிலருக்கு அது இனிப்பாக இருக்கிறனால பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும். அல்லது வெஜிடபிள்ஸில் நம்ம வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறப்ப கேரட்டு பீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். சிலர் அது எடுத்து கூட வச்சுருவாங்க. ஆனால் இது கீர் அப்படிங்கிறப்ப இந்த பாயாசம் போல் அப்படிங்கிறனால அது எல்லாருமே குடிக்கிறதுக்கும் டைஜஷனும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மிக்சியில் அடிக்கலாம். இப்போ கேரட் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ குக்கர்லேயே கூட நம்ம அந்த இதை கொதிக்க வைக்கலாம். கேரட்டு வேக வச்ச தண்ணி நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். அது தேவைன்னா நம்ம மறுபடியும் அதை பயன்படுத்திக்கலாம். சிஸ்டர், இந்த கீர் கேரட்டில் மட்டும்தான் பண்ண முடியுங்களா, இல்லை வேற மற்ற காய்கறிகளிலும் பண்ணலாமா சிஸ்டர்? கேரட்டில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இந்த தண்ணி நான் கேரட்டு வேக வச்சது அது திரும்ப யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் 1 ஆளாக்கு சுகர் பவுடர் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம அளவான சுகர் நான் 3/4 போட்டுக்கிறேன். அடுத்து நமக்கு ஸ்வீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினாலும் கூட விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு பால், அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லைல்ல? கேரட் வேக வச்ச தண்ணியே அதுக்கு போதுமான அளவு. நிறைய தண்ணி ஊற்றினாலும் டேஸ்ட் இருக்காது.
ஒரு அந்த பால் ஊற்றுறனால அதே நமக்கு கொஞ்சம் நம்ம லிக்யூடாக வரும் பாயாசம் போல். கொஞ்சம் ஒரு கொதி வரவும் நம்ம அடுத்து முந்திரி கிஸ்மிஸ் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அப்புறம் ஏலக்காய் போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். இன்னும் நம்ம டேஸ்ட்டுக்காக பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பால் நான் காய்ச்சி வச்சது இன்னும் மீதி இருக்குது, வேணும்னா கூட நம்ம அதை காய்ச்சின பால் நம்ம ஊற்றிக்கலாம். புத்தி தான் நல்லது எது கெட்டது எதுங்கிறத தீர்மானிக்கும். ஆக இந்த திவ்ய புத்தியை பற்றி நேர்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சிஸ்டர். தெய்வீக புத்தி அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு நல்ல புத்தி, கடவுள்கிட்ட கேட்பாங்க நல்ல புத்தியை கொடுங்க, நிறைய சக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டால் மட்டும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா இல்லை. இந்த ஞான மார்க்கத்தில் நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எது அப்படின்னா முதல்ல திவ்ய புத்தி, திவ்ய திருஷ்டி அப்படிங்கிற 2 கிஃப்ட் வந்து இறைவன் நம்ம எல்லாருக்குமே குழந்தைகளாகிய நமக்கு கொடுக்குறாங்க. அதில் திவ்ய புத்தி அது நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, திவ்ய புத்தி அப்படிங்கிறது பாருங்க, நம்ம புத்தியை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல நமக்கு மட்டும்தான் நன்மை இருக்கு. ஆனா இறைவன் நமக்கு கிஃப்டா கொடுத்துருக்கக்கூடிய திவ்ய புத்தியை நம்ம யூஸ் பண்றப்ப அது நமக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது, மற்ற அனைவருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடியது திவ்ய புத்தி அப்படிங்கிறது. சிஸ்டர், இந்த கீர் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் சிஸ்டர்? இந்த கீர் செய்யறதுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். இந்த கேரட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு செய்யணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். ஆனால் வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துல ஆயிரும். அது ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி வறுத்து போடலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன். சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை நம்ம வந்து அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ முந்திரி போட்டாச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம். ஏலக்காய் இது நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை என்ன சிஸ்டர்? நல்லா கொதிச்சாதான் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும். இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீடுகள்லாம் பாயாசம் அந்த மாதிரி பாசிப்பருப்பில் வைப்பாங்க, அல்லது ஜவரிசி சேமியால பாயாசம் பண்ணுவாங்க. ஆனால் கேரட்டில் வந்து பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் கேரட்டில் கீர் பண்ணுறது, பாயாசம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. சாப்பிட்றதுக்கும் நமக்கு டைஜஷனும் நமக்கு ஈஸியாக இருக்கும். செய்முறையும் நமக்கு ரொம்ப சிம்பிள். இது வந்து அதுனா வறுக்கணும், கரெக்டாக இருக்கணும். இது அப்படி இல்லை, வேக வச்சு அரைச்சாவே போதும். கேரட் கீர் வந்து நம்ம பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கு இப்போ தயாராகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணுறேன். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. சிஸ்டர், ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க சிஸ்டர். சிஸ்டர், இன்னைக்கு நீங்கள் நேர்களுக்காக ரொம்ப ஸ்வீட்டான சிம்பிளான கேரட் கீர் தயார் செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி. வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. கேரட் கீர் செய்முறை. கேரட்டை எடுத்து நன்கு கழுவி தோலை சீவி குக்கரில் 1 விசில் வரும் வரை வேக வைக்கவும். பின் அதை ஆற வைத்து சிறு துண்டுகளாக கட் செய்து மிக்சியில் போட்டு அரைத்து எடுத்துக் கொள்ளவும். குக்கரை அடுப்பில் வைத்து மிக்சியில் அடித்த கேரட்டை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொள்ளவும். பின் பொடியாக அரைத்த ஜீனி மற்றும் காய்ச்சிய பால் ஆகியவற்றை சேர்த்து கலந்து விடவும். நன்கு கொதித்து வந்தவுடன் அடுப்பை குறைத்து விடவும். பின் தாளிக்கும் கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நறுக்கிய முந்திரிப்பருப்பை போட்டு வறுத்து குக்கரில் சேர்க்கவும். பின் ஏலக்காய் பொடியை சேர்த்து மிக்ஸ் செய்து சிறிது நேரத்தில் குக்கரை இறக்கிவிடவும். இப்போது நெய் முந்திரிப்பருப்புடன் சூடான கேரட் கீர் தயார். என்ன நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரி அவர்கள் இன்று ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஆரோக்கியமான கேரட் கீர் இன்னைக்கு நமக்கு தயார் செஞ்சு காமிச்சாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்க வீட்டிலேயே நீங்க இந்த கீர் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.